எனக்கு ஏன் பிஜேபி இதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது அப்படின்னு ஒரு ஷாக்குனா, 2024 பிஜேபியோடைய ஓட் ஷேர் 11%. 11% வாங்கின கட்சிக்கு 27 சீட்டு, ஏடிஎம்கேவுக்கு 20%. ஆமாம், கடந்த தேர்தலில் 165க்கு மேலே நிற்கிறேன். 20% வச்சிருந்த நீனு 165 நிற்கிற, 11% வச்சிருந்த கட்சிக்கு 27 அடக்கிற. அப்படிங்கிறப்ப பிஜேபி இதை எப்படி இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது? பாதிக்கு பாதி பண்றாங்க தலைமை மேல். ஆமாம், பாதிக்கு பாதி அப்படிங்கிறத தான் அவங்க நின்றுக்கணும். ஆனால் அவங்க ஏன் இவ்வளோ பெரிய ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு புரியல. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்னமும் நீங்கள் பிஜேபி கேண்டிடேட்டோடைய பட்டியல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நம்ம பேசுகிறப்ப வரல. ஏன் அப்படின்னா, இப்போ சீட் நெகோசியேஷன்ஸ் திரும்பி போக போகுது. மறுபடியும் பேசுகிறாங்க இப்போ டெல்லியிலேருந்து. என்ன அப்படின்னா, இன்னொன்று உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நாளைக்கு நாமினேஷன்னா இன்னைக்கு கூட ஜெயலலிதா கேண்டிடேட்டை மாற்றும். அதே விஷயம் ஏன் எடப்பாடி செய்ய மாட்டாரா? நாளைக்கு இல்லை, நான் அந்த இடத்துக்கு வேற ஆளை கொண்டு வரட்டுமா? அவங்க ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக காப்பாங்க. அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில் இருந்தாருங்கிறதை மீறி பியூஷ் கோயலை இங்கே சென்னையில் சந்தித்தப்ப சில விஷயங்களை தெளிவுபடுத்துகிறதன் அடிப்படையில் பியூஷ் கோயல் டெல்லியில் சொன்னதுக்கு அப்புறமேல அவங்க இப்போ 5 சீட்டு சேஞ்ச் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. இந்த 27 கவுண்ட் ஓகே, பட் 5 நீ மாற்றணும்னா தொகுதியை மாற்றணுமா இல்லை இன்னும் என்ன? தொகுதியை மாற்ற சொல்கிறேன். கேண்டிடேட்டே யாருன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அண்ணாமலை ஒன்று, கேடி ராகவன் ஒன்று, அதற்கு அப்பாற்பட்டு அவர் மு வெங்கடேசன், சு வெங்கடேசன்ல இங்கே ஒரு மு வெங்கடேசன் சொல்லிட்டு இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் ஆணைய தலைவராக இருந்தா அப்படி அவருக்கு ஒன்று, அப்புறம் ஒரு மாவட்டத்தில் இருக்கு ஒன்று, ஒரு லேடிக்கு ஒன்று. 5 கூடுதலாக ஆட் பண்ண சொல்கிறாங்க. 5 இந்தந்த தொகுதிகள் குறிப்பிட்டு இந்த 5ஐயும் கொடுங்க. வேணும், அது நீங்கள் வச்சிருந்தாலும் சரி இல்லை யார்கிட்ட இருந்தாலும் சரி, அதான் வேணும். அவங்க தான் வச்சுருக்காங்க, ஏடிஎம்கே தான் வச்சிருக்கு. அந்த 5ஐயும் கொடு அப்படின்னு இன்னைக்கு இப்போ திரும்பி அண்ணாமலையை சட்டசபைக்குள்ளார வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு எடப்பாடி. பிஜேபி நாளைக்கு அதை வர வைக்கணும்னு நினைக்குது. அண்ணாமலையே விரும்பலன்னு சொல்றாங்க. அது இந்த கம்மியா முடிச்சதுனால தான் நான் விரும்பல. அங்க இவர் எதிர்பார்த்த தொகுதி அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளில அதை பேசுறாரு.